ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமே ரேச்சிங் நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 121 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். ஓடுறா ஒரு மிஷனுக்காக எந்த அளவுக்கு இறங்குறாங்க. பயமே இல்லை இவனுக்கு. His own battle. அவனுக்கு இப்போ வலிக்கும்ல. இந்த உடல் நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தமானதுன்னா இப்ப நான் அனுபவிக்கிற வரையை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. விட மாட்டேன். இது வரைக்கும் எதிரியோட உடம்புல ஒன்றிணைஞ்சதுக்கு காரணமே தாக்குதலை தவிர்க்கலாம். அதுதான் என்னோட ஜூட்ஸோட பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கு. இவனுங்க வேற மாதிரி என் ஜூட்ஸுவை எனக்கு எதிராக யாரும் பயன்படுத்தினதே இல்ல. என்ன உனக்கு வலிக்குதா? இந்த வழியில சிரிக்கிறேன் பாத்தியா? அவனவனே குத்திக்கிட்டு திரும்பவும் ஓடு ஓடு. வெறி பிடிச்சனா இருக்கேன் என் கீப்பா. எதிர்பார்த்ததை விட காயத்துல இருந்து அதிகமா அர்த்தம் வருது. அவன் எங்க போனா? அந்த பொடி எனக்கு காணும். அப்போ அவனோட செல்ல நாயை விட்டுட்டு பயத்துல ஓடிட்டானா? நல்ல முடிவுதான். ஆனா இந்த நாயை அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. என்னடா இப்ப நடக்க வாய்ப்பே இல்ல. எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இன்னும் மூச்சு இருக்கு. அந்த ஃபுட் பீஸ் கூட இல்லையாடா உங்கள்கிட்ட? எனக்கு எதுவும் ஆகல. பூச்சி ரத்தம். நல்ல வேலை செஞ்சிருக்கா கமாரோ. நீ யாருங்கிறத அவங்களுக்கு காமிச்சிட்ட. உன்னாலதான் இப்ப நம்ம தப்பிச்சு இங்க வந்திருக்கோம். அவங்கள தாக்கவும் செஞ்சோம். நீ இப்போ ஓய்விட. நீ நிறைய போராடிட்ட. அவ்வளோதான்ப்பா, இவங்க ஓஞ்சிட்டு அப்படியேதான் இருக்கணும். அவன் பேரு ஆக்கமாரு. ஓ, ஃபர்ஸ்ட் மீட்டா? அம்மா, அக்கா, இனிமே அவனை நீதான் பாத்துக்கணும், சரியா? பிளானே அப்படிதான். சொல்றீங்க?
வந்ததும் ஒட்டிக்கு தான். உன்னை நன்றி சந்திச்சதுல உள்ளதாச்சு. சந்தோஷம் அக்கமாரு. என்னோட பேரு கீபா. அடடா, உன் வேலையை காட்டிட்ட பாத்தியா? குழந்தைக்கு எதுக்கு வித்தியாசமே இல்லை, எல்லாம் அதே தான் பண்ணுங்க. நாம பெருசானா இந்த மாதிரி தான் ஆயிடும் போல இருக்குது. வளர்ந்திருக்கோம். அக்கமாரும் குட்டியா இருக்கும்போது இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. பெருசானா அட்டகாசமா புடிச்ச அக்கமாரு. இங்க வா, நீ கலக்கிட்ட கண்ணா. சரி, கிளம்பு. விளையாட்டுத்தனத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. என்னைக்குதான் உனக்கு பொறுப்பு வரப்போகுது? ஆனா, ட்ரைனிங்கா? அம்மா, சொல்றத கேளு கீபா. விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டு. நீயும் ஆக்கமாருவும் ஒன்னா பலசாலி ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஒன்னா பலசாலி ஆகணுமா? அக்கமாரு, ஆனால் அது மூஞ்சிக்கும் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதாவது நம்புவாங்களா? அப்படித்தான் கீபா. அப்படிதான் இதான் அக்கமாரு. மார்க்கு. நீ கலக்கிட்ட. இதுதான் ஏரியல் டைனாமிக் மார்க். இப்ப வால் ஸ்பின்னிங்க ட்ரை பண்ணு. குறி தவற கூடாது. நீ கலக்கிட்ட. பிக்காளிங்களான்னு யாஹூ! நம்ம ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த நொடியில இருந்து உன்னை இன்னும் நல்லா பார்த்து பாக்கமாரு. அக்கமாரி இருந்தாலும் இப்போ கீபா எழுவானான்னு தெரியல. ரத்தம் போயினே இருக்குது. விட மாட்டேன். ஒரு பொடி பையன்கிட்ட இப்படி ஏமாறுவன்னு எதிர்பார்க்கல. இவனுக்கு ரத்தம் போகுது. இவனும் வீக் ஆவான். இது அந்த பாடிக்கும் அஃபெக்ட் ஆகுமா? இல்லையா, அந்த பாடி காட்டவே இல்லை. மூஞ்சி கழுவுறன்னு போச்சு. சக்கோன், எங்க இருக்க? ஏண்டா இன்னுமாடா மூஞ்சி கழு. அவன் செத்துனேறான்டா வாள். சக்கோன், சக்கோன். காட்டு கத்து கத்துறானே. ஏன் தூங்குறானா? ஐயா, நீ கூப்பிட்டது நல்லாவே கேட்டுச்சு. ஏற்கனவே என்னோட மண்டை ரெண்டா பொழந்துகிட்டு இருக்க. சகோதரா, அந்த பொடி பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னோட கையால கொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாகணும். நீ அவனை கண்டுபிடிச்ச உயிரோட வையே. அவ என் கையால தான் சாகணும். புரிஞ்சுதா? இதுதான் ஒருத்தி சொன்னான், சார் வரைக்கும் விட மாட்டான்னு. ஆனா அவன் கதையை முடிக்கிற வேலையை சேர்ந்தே செய்வோம். வைக்கோசாகிறானுங்கெல்லாம். எல்லாம் நிற்கிறானுங்க, சேர்ந்து அடிக்கவே பண்ணுறானுங்க. குத்துற வரைக்கும் அமைதியாக இருக்கிறானுங்க. லோன் அவ்வளோதான் பண்ணான். இல்லை எப்பவுமே தாக்குவாங்க ஒன்றா வந்து. என்ன பிளான் பண்ணுவான் நரட்டா? அட்டாக் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் டாட்ஜ் பண்றதால அது என்னதான் பாதிக்குது. அவன் ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவன் கஷ்டப்படவே இல்லைடா. சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கான்.
இதுக்கு மேல முடியாது. The Willow Dance. எப்பா கையில் கத்தி எதனா வச்சுக்கலாம்ல மொத்தமாக போகும்போது. அட்டட். ஓ, உடம்புல முள்ளு முள்ளா வருது. இப்போ நான் யாருன்னு புரிஞ்சுதா? இதான் என்னுடைய கேகே கென்காய். இதுடா முள்ள மட்டுமே மாறுவியாடா? இருக்கிறதுக்கு மாறிட்டே போகிறான் நரோட்டோ. நருட்டோக்கு வரவங்க மட்டும் இருக்கிறதுலே மோசமா வரானுங்க. பார்க்கறதே ஒரு மாதிரி ரெடி. இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கான். முள்ளமன்றி மாதிரி உடம்புக்குள்ள இருந்து எலும்பு வெளியே அதேதான் முள்ள மட்டும் தான் பவர் போல இருக்குது. இன்னும் இந்த கேஸ் மார்க்லாம் போனால் இன்னும் அவ்வளோதான். ஏய் எலும்பு யாது? அவனால எப்படி இது முடியுது? யாரா அவன் உடம்புக்குள்ள இருந்து எலும்பு ஏத்துனுங்கிறான்? இங்க என்ன ஆகுது? எல்லாமே முடிய போகுது. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பை ஆமா உருவி எடுக்கிறான். பயன்படுத்த போறானா? இது உள்ள இருந்து அருவா எடுக்கிறவங்க ஏத்துனுங்கிறான். உன்னால பண்ண முடியாது. ஏன்னா இது சாதா எலும்பு கிடையாது. இது ரொம்ப பலமான எலும்பு. ஓ அதுலேருந்து கத்தி மாதிரி வந்து ஸ்டீல் மாதிரி. என்னவா இருந்தா என்ன? உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் நான் உடைச்சு காட்டுறேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் தூக்கடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கல? எனக்கு மொத்தம் 5 டான்ஸிங் தெரியும். அதுல நீ ஒண்ணுதான் பாத்திருக்க. மொத்தத்தையும் காட்டு. மொத்தத்தையும் காட்டா? இங்க வேற ஏதோ ஆயிட்டு இருக்கு. ஆசைப்படுறதுனால நானும் காட்டுறேன். அடுத்து நான் காட்ட போறது கமீலியா டான்ஸ். கம்மியா மோதலாம். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? மோதலாம் வா. நீ சொல்ற எதுவுமே நருட்டோக்கு தெரியாதா? மாட்னா ஷாடோவா அப்பா. சப்ஸ்டிடியூஷனா? ஸோ அதுக்கு மூணுத்துக்குமே கண்ணு தெரியல. இவ சொல்றதை வச்சுதான் அது மூவ் ஆகுது. சீக்கிரம் இது தப்பிக்கணும். இது ஒரு வீக்னஸ் தான் அதுக்கு. அவனோட வாசனை வருது. ஐயோ அவன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். கிட்ட வந்துட்டான். ஐயோ ஓ ரத்தக்கரை. இதை வச்சு பண்ண ரத்தத்தை வச்சு கண்டிப்பா அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான். சரி அக்கமாரு, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஆனா அவன் திரும்ப நம்மள நெருங்க மாட்டான். கவனக்குறைவா இருந்துட்டேன். ஆனால் எங்கே போனாலும் இப்போ பிளட் இருக்காதான் ஆகும். கொஞ்சம் இரு. இந்த வாசனை. ஆனா இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யாரு? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா ஒண்ணு உறுதியா புரியுது.
இவங்களை நான் சீக்கிரம் தோக்கடிச்சாகணும். புதுசாக என்ன வராங்களா? ஆனா நான் நிறைய ரத்தத்தை இழந்திருக்கேன். அதனால மயக்கமா இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். மன்னிச்சிரு ஹாக்கமாரு. யாருன்னா ஹெல்ப்புக்கு வந்தா நல்லா இருக்கும். வந்துட்டானே. போச்சு, கிட்டே வந்துட்டான். இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ நினைச்சேன். இங்க இருந்தவன் எங்க போயிருப்பா? இந்த பிராங்க் பண்ணான்டா. ஓ வழி மாற்றி விட்ட மாதிரி தான். அப்போ அவன் இந்த நதி வழியா போயிட்டு இருக்கானா? அது இன்னொரு ரத்தம் லாஸ் ஆகுமே. இதுக்கு முடிவே இல்லையா? யோசிடா சிச்சி. நீ மாட்டிக்கிட்ட. இப்ப நீ எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இப்ப நீ பொறியில மாட்டின எலி மாதிரி. இவ அறிவுல கம்மிடா, என்ன பண்றா? கண்டிப்பா ஈஸியா ஏமாத்த முடியல. டைமிங்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நினைச்ச மாதிரியே 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ற. இதுக்கு உண்மையாவே திறமை தேவை. இந்த திறமையை வளர்த்துக்க கண்டிப்பா நிறைய பயிற்சி பண்ணிருப்ப. நீ சொன்னது சரிதான். அப்ப என்னோட ஃப்ளூட்டை வச்சுதான் நான் அவங்களை கட்டுப்படுத்துறேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் நினைச்ச அளவுக்கு நீ எங்களுக்கே புரியுது அது. ஆனா உன்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சாலும் உன்னால எதையும் தடுக்க முடியாது. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். எனக்கு இசை மேல எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்ல. வேணும்னா எங்க அப்பா அம்மாவை கேட்டு பாரு. அந்த ஃப்ளூட்டை வச்சுதான் அவ இஷ்டத்துக்கு இவங்கள ஆட்டி வைக்கிறா. அந்த இசை முழுக்க வேற வேற சவுண்ட் வேவ்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஒரு சத்தமும் அவங்க ஒவ்வொரு அசைவையும் செயல்படுத்துது. ஓகே சுகமாரு, இந்த சவுண்டுக்கு இந்த அசைவு பண்ணான்னு. ஆனா இவள இப்ப எப்படி தடுக்க போற? பயங்கர டேலண்ட் தான் இது. சொன்னதனமோ சரிதான். இசைக்கும் எனக்கு அவ்வளவா செட் ஆகுது போல இருக்கு. இந்த இசையை கேட்ட யாரும் இதுவரை உயிரோடயே இருந்ததில்ல. இதுதான் ஃபினாலே 9th passage Demon Revolution. என்னமோ சொல்றாங்க. ஆக்ரோஷமாயிடுமா? இவன் இவனை மாத்திட்டான். அட் டைம் 3மே அட்டாக் பண்ணுது. இந்த எபிசோட் ஒரு மாதிரி ஸ்லோவாக தாங்க போச்சு. ரொம்ப இழுவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைட்டு அவ்வளோவா காட்டல. மடைக்கு அவங்களுடைய பேசுகிறது அதை தான் காட்டினிருந்தாங்க. கீபாது நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டினது அது அழகாக இருந்துச்சு. ஒரு பெட்டு வளர்க்குறது, அந்த பாண்டிங் அதெல்லாம் அழகாக தான் இருந்துச்சு. பட்டு இங்கே ஃபைட் வைஸ் இந்த சைடு காட்டுறப்போ வந்து எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போயிடுமே, விறுவிறுன்னு போவோம் எப்போவுமே. இப்போ என்ன 3 பேர் ஃப்ளாஷ்பேக் கட்டுன்னு காட்டுறாங்களா, ஃபைட்டும் பார்க்க முடியல, எதுவுமே பார்க்க முடியலையா. ஸோ ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது. ஃபைட்டு நல்லா ஃபுல்லாக காட்டினா நல்லா இருக்கும்ல. அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கீபா வந்து சும்மா தண்ணி சைடு பிளட்டை தசை திருப்பி விட்டுட்டு அவன் நேராக வேற எங்கே தான் போயிருப்பானோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் இங்கே சிக்கமாரும் பார்த்தீங்கன்னா 3 அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ண வரானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவள் அறிவில் ரொம்ப ரொம்ப கம்மிதான். உனக்கு இருக்கிற அறிவுக்கு அவளை ஈஸியாக எதனா பண்ணலான்றது தான். இப்போது அவள் சொன்னான் நான் ஃப்ளூட் வாசிச்சு அது பண்ண, அது எங்களுக்கே தெரியுதுண்ணா. அவன் 10 மடங்கு அறிவாளி. அவன் கண்டுபிடிக்காமல் இருப்பானா, இந்நேரம் பிளான்லாம் பண்ணியிருப்பான். அவகிட்டேருந்து அந்த ஃப்ளூட் வாங்கினாதான் மேபி எதனா பண்ண முடியும். அப்படியே வாங்கினாலும் அது அந்த இசையெல்லாம் வந்து இவன் ஊதி அதை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. எவனா வாங்கலாம்டா, கிராமத்தில் வேறு ஆளே இல்லையாடா. அவசரம் இவ்வளோ நேரம் ஆச்சு பசங்களை அனுப்பி, ஒருத்தன் கூட ஒன்று ரிட்டன் வரலையே. எதனா ஒரு கவலை இருக்கா, யாருன்னா அனுப்பிச்சி வைக்கலாம்ல. அப்படியே இருக்க பெரியவங்க. எனக்கு இவர் வந்தால் நல்லாயிருக்கும், கக்காஷிலாம் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி நடந்தால் மேபி இந்நேரம் கக்காஷிக்கெலாம் தெரிஞ்சால் பசங்களாம் போயிருக்கான்னு தெரிஞ்சால் அவரே ஓடி வந்துடுவார். சாஸ்கெல்லாம் போயிருக்கான்னு தெரிஞ்சால் சும்மா இருக்க மாட்டார்ல. அவர்லாம் வருவார். அது மாதிரி வந்தால் பசங்களை என்ன காப்பாற்றலான்ட்டு. ஏன்னா ஜோஜி, இவன் நிஜி, இப்போ இவன் எல்லாருமே கஷ்டப்பட்டுனுக்கிறானுங்க. யாருன்னா வரக்கூடாதான்னு ஏக்கமாகுது.
சுகுமாரோட ஃப்ளூட் வந்து இன்னொருத்தவங்க வாசிச்சு கண்ட்ரோல் பண்றதா? ஏன்னா அவ வந்து ஃப்ளூட்டை நிறுத்தினா கூட அவங்க நின்னுடுறாங்க. வாசிக்கணும் தான் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். மேபி அது உடச்சி போட்டால் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளூட்டை உடச்சிட்டா எதுவும் அவனாலே எதுவும் பண்ண முடியாது, அப்படியே நிற்க அது சும்மா நின்றுட்டு இருக்க போது இவங்க ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், அப்படி நடக்கலாம். லாஸ்ட்டாக அந்த கிமிமாருங்க அப்போ அவன் எலும்பை உரிகிறாங்க. நான் ஏதோ உள்ளேருந்து ஏதோ அருவா எடுக்கிறேன் அந்த மாதிரி உள்ளே இருந்து இந்த விழா எலும்பா என்னன்னு தெரியல, இந்த ஆம்ஸோட எலும்புன்னு நினைக்கிறேன். அது அப்படியே உருவி எடுத்து அது ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். யாரா நீன்ற மாதிரி இது தன்னோட எலும்பே எடுத்து பார்த்து ஃபைட் பாடுறான்னா என்ன ரகண்டா அவன் அப்படின்ற மாதிரி. டான்ஸ் இருக்குன்னு வேற சொல்றான். அதெல்லாம் இன்னும் என்னென்ன இருக்கு போதோ தெரியல. ஆமாம், ஆனால் அவன் சுத்தமாக இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு எஃபெக்டே எடுக்கல. சும்மா அப்படி கை காலை அசைச்சிட்டு இருக்கான், அவ்வளோதான். அவன் கிமிமாருன்றவன் எந்த எஃபெக்ட் எடுக்கல, கோவப்படல, எதுவுமே இல்லை. சாந்தமாக இப்படி ஒரு தூசு ஏதோ வந்துட்டு இருக்கு, தட்டி விட்டுருமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நருட்டோ இங்கே வெறித்தனமாக இருக்கான். நரியோட கண்ணுலாம் ரெட் ஆயிடுச்சுன்னா அது வெறி உருவம். அதுவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கானா இவன் என்னடா ரகன்ற மாதிரி இருக்கு. நான் 5 லெவல் இருக்குன்றான். நான் கூட இது என்னது இந்த கேஸ் மார்க் வரும், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லெவல் போவாங்க. இவனானா 5 லெவல் சொல்கிறான். என்னென்ன இன்னும் எடுக்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறான்றது தெரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.